பக்தி ஒளி மெய்யன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசுனியின் அன்பு வணக்கம். அன்பர்களே, அதாவது பரிகாரங்கள் 1000 இருக்கலாம், பிரச்சனைகள் 1000 இருக்கலாம். சித்த சன்மார்க்கத்தில் இந்த பிரபஞ்சத்தை யோசிச்சு இந்த பிரபஞ்சத்தை பற்றிய சிந்தனைக்குள்ள போய் சதா காலமும் அதை பற்றியே நினைச்சு என்னுடைய ஆயுள் காலம் முழுமையாகவுமே அதுக்கே அர்ப்பணிச்சு இந்த பிரபஞ்ச ரகசியத்தை பூரா கண்டுபிடிச்ச பெருமை நம்முடைய 18 சித்தர்களுக்கு தான் சாரும். இல்லாட்டி நமக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த பிரபஞ்சத்தை பற்றி யார் இப்போ பாருங்கள், நம்மளாம் என்ன செய்கிறோம்? காலையில் எழுந்திரிக்கிறோம், அந்த பணத்தை தேடிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே இது ஒன்று தான் செஞ்சிட்ருக்கோம். அதாவது ஒரு நாளைக்கு நம்முடைய பணத்தை மற்றவர்கள் தேடுறதுக்கு முதல் வரைக்குமே, அன்றைய நாள் வரைக்குமே பணத்தை தேடுறது மட்டுமே நம்முடைய பணியாக இருக்கிறது என்பதை வெட்கத்தோடு நம்ம சொல்லித்தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. வேறு எதை பற்றி நமக்கு சிந்தனை கிடையாது. நான் என்ன கேட்குறேன், எதுக்கு இப்போ சம்பாதிக்க எல்லாம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம், எதுக்கு என்ன செய்ய போகிறோம்? இப்போ அடுத்து நம்ம இல்லையே, அடுத்த தாட்டாங்க வாங்க, அதை சிந்திச்சவன் சித்தன். என்ன ஆகுறோம், என்ன ஆகுது, என்ன விஷயம், ஏன் இப்படி ஆகுது, நம்ம எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இதுக்குள்ளே இருக்கிற விஞ்ஞானம் என்ன, சயின்ஸ் என்ன, இந்த உடலியலை பற்றிய சயின்ஸ் என்ன, இந்த உலகத்தை பற்றிய சயின்ஸ் என்ன, இந்த பிரபஞ்சம் எப்படி உற்பத்தி ஆச்சு, இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு, நம்ம எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கோம், இதில் ஏன் நமக்கு இந்த பிரச்சனைலாம் வருது, இது எங்கேருந்து வருது இந்த பிரச்சனை, அதுக்கு என்ன தீர்வு, இத்தனையும் யோசித்து தன்னுடைய தவோ சக்தி, வேற ஒன்றுமே கிடையாது. எல்லாமே ஒன்று புரிஞ்சுங்க, கல்லூரியும் பாடசாலையும் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்து, இது சித்தர்கள் சொன்னது தான், நான் ஒன்றும் புதுசாக சொல்ல. எல்லா சேனலும் இங்கே இருக்குங்க. நெற்றி பொட்டு தாங்க சேனல், உங்களுக்கு புருவ மத்தி தான் சேனல். அதை ஓப்பன் பண்ணால் உலகத்தில் உள்ள எல்லா கம்ப்யூட்டரும் அங்கே தான் இருக்குது, எல்லாம் ஓகே ஆயிடும். அப்போ இந்த கம்ப்யூட்டர்லாம் என்னங்க, இந்த கம்ப்யூட்டர்லாம் ஒரு பெரிய மின்னல் மின்னாலோ, இந்த சூரிய புயலுங்கிறாங்களே, இது மாதிரி சூரிய புயல் வந்தாலும் அணு ஆலை மாற்றங்கள் ஏற்பட்டாலோ காணாமல் போயிருங்கிறாங்க. யாரு? நாசாவே சொல்லுது. கம்ப்யூட்டர் காணாமல், கம்ப்யூட்டருடைய பதிவுகள் காணாமல் போயிடும். அப்போ எதுக்குமே உத்தரவாதம் கிடையாது இங்கே. ஏன்னா தட்பவெப்ப நிலையினுடைய மாற்றங்களாலையும் இயற்கையினுடைய இடர்பாடுகளாலையும் கம்ப்யூட்டர்கள் நம்ம நினைக்கிறோம் இதை ஆண்டாண்டு காலத்துக்கு எதுவுமே, அதான் சொல்லிட்டு ஒரு சித்தர் சொன்னார், முகக்கண்களால் நீ எதையெல்லாம் பார்க்குறியோ அது பூராமே அழிஞ்சிடும்னான்ட்டார். அது எதுவாக இருந்தாலும் சரி தான், அது கோயிலாக இருந்தாலும் சரி, உன்னுடைய முகக்கண்ணுக்கு என்னென்ன தெரியுதோ அது பூராமே அழிஞ்சிடும். அப்போ உங்களுடைய முகக்கண்ணுக்கு தெரியாதது என்ன? இறைசக்தி, அந்த பிரபஞ்ச ஆற்றல் இன்னைக்கு வரையும் தெரியாது. ஏன்னா அதுக்கு அழிவு இல்லை. அப்போ உன்னுடைய அகக்கண்களுக்கு புலப்படும். ஆகவே அதுதான் இந்த அகக்கண்களை திறக்கின்ற பணி தான் தியானம். அப்ப அகக்கண்ணா என்ன? உள்ள இருக்க கண்ணை திற, மனசோட கண்ணை திற, முகத்தோட கண்ணை திறந்து வச்சு மாட்டிக்கிட்டே முடிக்கிற நீ. இந்த முகக்கண்கள் பண்ற வேலையினாலதான் எல்லா பிரச்சனைகளும் அங்கிருந்து ஆரம்பிக்குது. அப்ப அகக்கண் நமக்கு திறக்குகின்ற அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறதுக்கு நாம் கடுமையான முயற்சி பண்ணணும். அது என்ன முயற்சி அப்படின்னா, தியானம், தவம், தன்னோடு தான் அமர்தல் தியானம், தனக்குள் தான் கரைதல் தவம், இந்த மாதிரிலாம் செய்யணும். அப்ப சித்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரிலாம் நீ செய்யலையோ உன்னால முடியுமோ முடியாதோ, ஏன்னா போர் அடிக்குதும்ப, சில நேரத்தில் என்னமோ இப்போ உனக்கு வாழ்க்கையை கசிந்து போன மாதிரி ஒரு உணர்வு உனக்கு வரும். ஆக உனக்கு ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன், உன் பிரச்சனையை தீர்த்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன எளிய பரிகாரம்? ஆனால் இதை ஒரே நாளில் செய்ய முடியாதுப்பா, தொடர்ந்து நீ பண்ணால் தான் நீ சிறப்படைய முடியும். ஆனால் இது எளிய பரிகாரம். அது என்னங்க எளிய பரிகாரம் அப்படின்னா, எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்கு. என்ன தீர்வு? இப்போ வியாபாரம் சரியாக ஓடலைங்க, ரைட்டு, ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க, சரி, என் மகளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க, இது மாதிரி அடிக்கிட்டே போகலாம். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் 2 கையிலையும் உப்பு, கல் உப்பு இருக்குல்ல, கல் உப்பு இருக பற்றிக்கணும். அதாவது நல்லா பிடிச்சி அள்ளிடணும், 2 கையில் பிடிச்சிக்கணும். இந்த பக்கம் ஒரு
கிட்டத்தட்ட 9 சுற்று, இந்த பக்கம் ஒரு 9 சுற்று இப்படி சுற்றி இந்த கல் உப்பை நீங்கள் என்ன செய்யணும், அப்படியே தலையை சுற்றின அந்த உப்பை கொண்டு போய் வாஷ் பேஷன் இருக்குல்ல, தண்ணியை திறந்துட்டு அப்படியே கை கழுவி விட்டுருணும். வாஷ் பேஷனில் விட்டுருணும். அப்படியே அந்த கல் உப்பு கரைஞ்சி போகும். இதை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும், அதாவது கோர்ட்டு பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறவங்க செவ்வாய்க்கிழமை, பங்காளி பிரச்சனை, அதாவது அடிதடி இந்த சண்டை கழகம் இருக்குல்ல செவ்வாய்க்கிழமை, இப்போ நில பிரச்சனை இருக்கிறது செவ்வாய்க்கிழமை, இந்த திருமண பிரச்சனை இதை மாதிரி கல்யாணம் கை கூடாமல் இருக்கிறதுலாம் வியாழக்கிழமை, பொருளாதார முன்னேற்றம் காசு பணம் டைட்டாக இருக்குது வெள்ளிக்கிழமை. அதே மாதிரி மாமன் இப்போ மைத்துனர் மாமன் வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை, அதாவது ஒன்று சேர முடியல சிக்கல், மச்சினை வீட்டுக்கும் நமக்கும் வம்பா போகுது, மாமன் வீட்டுக்கும் நமக்கும் வம்பா போகுது, பொண்ணு கிடைக்கல, கல்யாணம் பண்ண முடியல, பொண்ணு அமையலை, இதெல்லாம் புதன்கிழமை உப்பை சுற்றி போடுறது. அதே மாதிரி அம்மாவுக்கும் நமக்கும் பிரச்சனை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதே மாதிரி அம்மா வழியில் உள்ளவங்க, அம்மா வழியில் உள்ளவங்களுக்கு கூட நமக்கு இணக்கம் இல்லை. ரெண்டாவது நமக்கு வயிற்று பிரச்சனை இருக்குது, வயிற்று பிரச்சனை வந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியல, வயிறு சம்பந்தமான தொல்லை அதிகமாக இருக்குது, என்ன செய்யறது தெரியல. அதே மாதிரி மனக்கலக்கமாக இருக்குது, மனசே சரியில்லை, பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் சொல்கிறவங்களுக்கு இதெல்லாம் திங்கக்கிழமை அன்னைக்கு உப்பை அது மாதிரி சுற்றி போட்டால் அந்த வயிறு சம்பந்தப்பட்ட, தாய்வழி சம்பந்தப்பட்ட, மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மாறும். திங்கக்கிழமை அன்னைக்கு உப்பை சுற்றி போடணும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை உப்பை சுற்றி போடுறது தீராத நோய், உடம்புல எந்த நோயாக இருந்தாலும் சரிதான், அது எந்த நோயுன்னா ஞாயிற்றுக்கிழமை உப்பை சுற்றி தலைக்கு வாரம் வாரம் பண்ணிடணும். அதை எப்போ பண்ணணும் அப்படின்னா, அந்த நாளில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள பண்ணிடணும். 6 to 7 எல்லா கிழமையுமே சொல்லு, 6 to 7 பண்ணிடணும். காலையில் வெள்ளனா பண்ணிடணும். இது மாதிரி ஒவ்வொரு கிழமையும். அதே மாதிரி சனிக்கிழமை, அதாவது பயமாக இருக்குது, நான் உயிர் வாழ்வேன்னு பயமாக இருக்குது. சில பேர் பாருங்க, இறப்பை பற்றிய பயம் இருக்கும் ரொம்ப பேத்துக்கு, அந்த மாதிரி ஆட்கள். அதே மாதிரி கைகால் இழுத்துக்கும், வலிப்பு நோய், வாத நோய் விடாமல் தாக்கும், கைகால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, இதெல்லாம் அது. அதே மாதிரி அடுத்தவன்கிட்ட பிரச்சனை, அதாவது அயல் சாதிக்காரன்ட்ட அடுத்தவன்கிட்ட சண்டை சச்சரவோடவே இருந்துகிட்டு இருக்கு, எந்த தொழிலும் ஒழுங்காக அமையலை, அது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனிக்கிழமை. இது மாதிரி நீங்கள் உப்பை இந்த பக்கம் 9 சுற்று, 2 கையிலையும் உப்பை பிடிச்சி இங்கிட்டு 9 சுற்று, இங்கிட்டு 9 சுற்று சுற்றி உங்கள் வாஷ் பேஷனில், இல்லை வாஷ் பேஷன் இல்லாதவங்க என்ன பண்ணுறது, இது ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க தண்ணி, அதாவது ஒரு சொம்பு தண்ணி ஒருத்தர் கொண்டாட சொல்லி அப்படியே தன்னுடைய எல்லையை கடந்துடணும். தான் நடக்கிற பாதையில் ஊற்றிடக்கூடாது. ஒரு ஓரமாக போயிட்டு அப்படியே அந்த உப்பை போட்டு கை கழுவிட்டு வந்துடணும். இது மாதிரி செஞ்சிடணும். இல்லை ஒரு பாத்திரத்தில் கழுவி விட்டுட்டு அதை கொண்டு போய் வெளியில் தூர சாக்கடையில் ஊற்றிடணும். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சரியா? ஒவ்வொரு கிழமையும் சொல்லியிருக்கேன். மேக்ஸிமம் எந்த கிழமை விடுபட்டுருக்கா? இது திங்கக்கிழமை சொல்லிட்டேன், சனிக்கிழமை சொல்லிட்டேன், வெள்ளிக்கிழமை சொல்லிட்டேன், செவ்வாய்க்கிழமையும் சொல்லிட்டேன், புதன்கிழமையும் சொல்லிட்டேன். இது மாதிரி நாட்களில் உங்களுக்கு எல்லாமே சிறப்பான நாட்களாக தான் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சுட்டா சிறப்பாக இருக்கும். ஆக உப்பை விட ஒரு சிறந்த, நம்முடைய தப்புக்கெல்லாம் உப்பு சிறந்த பரிகாரம். ஆக நீங்கள் இதை ஒப்புக்கணும். எப்போ ஒப்புக்கணும்? தப்புக்கெல்லாம் உப்பு சிறந்த பரிகாரம்னு நான் ஒப்புக்கிட்டா எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னா, நான் சொல்லலை, அங்கே தான் பாயிண்ட். இது சித்தர்கள் சொன்ன சூட்சம். அதனால் இந்த சித்தா விஷயங்களை நம்ம மேம்படுத்துறதுனால அவ்வளோ பெரிய நல்ல மாற்றங்கள்லாம் நமக்கு ஏற்படும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. அமாவாசை இருக்கு பார்த்தீங்களா? அமாவாசை அன்னைக்கு உங்கள் தலையணை இருக்குல்ல, தலையணையில் வெள்ளை துணி தான், வெள்ளை துணியில் உப்பை கட்டிடணும். பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அமாவாசை அன்னைக்கு இந்த பித்ரு தோஷம், பித்ரு பிரச்சனை சொல்கிறாங்களா, அது செய்யணும். அதுக்கெல்லாம் தலைமையில் தலைவாணிக்கு அடியில் உப்பை வச்சு படுத்துடணும், தூங்கிடணும். அமாவாசை அன்னைக்கு சொல்கிறேன். மறுநாள் காலையில் அதை எடுத்துகிட்டு போய் தலையை சுற்றி ஓடுற தண்ணியில் விடணும்.
இதுதான் முக்கியம். ஓடுற தண்ணியில் ஓடணும். அது வாய்ப்பு. அப்படி இல்லைன்னா நிற்கிறது கடலில் போட்டால் கூட தப்பு. கடலில் மட்டும் என்னைக்கும் இன்னைக்கு புரிஞ்சுங்க, உப்பை கொண்டு போய் கடலில் போடுறது மிகப்பெரிய தப்பு, மிகப்பெரிய பாவம். அந்த வேலையை மட்டும் ஆற்றுல போடலாம். கடலில் மட்டும் உப்பை கொண்டு போய் போட்டால் அவனுடைய வம்சத்துக்கும் அந்த தண்டனை அவனுக்கு உண்டு. உப்பை மட்டும் எடுத்துகிட்டு போய் கடலில் போடக்கூடாது, ஞாபகத்தில் வச்சுருங்க. அதே மாதிரி ஆற்றுல ஓடுற தண்ணியில் நான் சொல்லுன்னா ஏவல் பில்லி சூனியம் செய்வன இதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் எளிய பரிகாரம். இதில் கட்டுப்படுறதுன்னா தான் நம்ம பரிகாரம். இப்போ உங்களுக்கு இதெல்லாம் எளிய பரிகாரம் சித்தர்கள் சொன்னது. இதில் ஒரு கால் கட்டுப்படலை, சரியாக வரல அப்படின்னா இது தொடர்ந்து செய்யணும். இதை சிரத்தையோடு பண்ணணும். அப்படி வரலன்னா அப்புறம் காசு செலவு பண்ணி பரிகாரங்கள் இருக்குது, அதெல்லாம் பண்ணணும். ஆனால் இதெல்லாம் எளிய ஏன்னா யான் பெற்ற இன்பம் பெருகையம்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்படிலாம் நீங்கள் பண்ணி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிக் கொள்ளலாம். அற்புதம், ஆனந்தம்.